Welcome to week 4 of Business Beginner series with Yarn Wonders. Today we are going to see a easy snowman amigurumi pattern. இதுக்கு நான் சூஸ் பண்ணியிருக்க கலர் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் ஒயிட் மாதிரி ஒரு ஷேடும் ஹேட்டுக்கு வந்து ரெட் கலரும் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் இதில் என்னென்ன ஸ்டிச்சஸ் இருக்குது அப்படின்றத வந்து நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஸ்சி அப்படின்னா சிங்கிள் க்ரோஷே, தென் ஐஎன்சி அப்படின்னா இன்க்ரீஸ் ஸ்டிச்சஸ், தென் ரிப்பீட் ரோஸ் இருக்குது, தென் டிஇசினா டிக்ரீஸ் ஸ்டிச். இது வந்து பாடிக்கு முடிஞ்சிடும் இதோட. தென் ஹேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எம்ஆர் அப்படின்னா மேஜிக் ரிங், தென் ஹெச்டிசினா ஹாஃப் டபுள் க்ரோஷே, தென் ஐஎன்சினா இன்க்ரீஸ். ஸோ இந்த ஸ்டிச்சஸ் வச்சு தான் நம்ம இந்த அமிக்ரோமி ஃபுல்லாகவே பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ 1 இதோட பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா 6 எஸ்சி இன் மேஜிக் ரிங், அதாவது 6 சிங்கிள் க்ரோஷே இன் மேஜிக் ரிங். ஸோ இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம மேஜிக் ரிங் போட்டுக்கணும். This is how your magic ring looks like. So இதில் இப்போ 6 single crochets. சிக்ஸ் சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு. போட்டதுக்கப்புறமா இந்த டெய்ல் எண்டை பிடிச்சி இப்படி ட்ராக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ரிங் ஃபார்ம் ஆகிடும். ஸோ இது இப்போ பார்க்கும்போது ஒரு ஹாஃப் சர்க்கிள் மாதிரி தான் இருக்கும். இதை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல் சர்க்கிள் ஆகிடும். ஸோ க்ளோஸ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா ப்ரீவியஸ் ரோவோட ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சுக்குள்ளே இன்சர்ட் பண்ணி வெளியே எடுத்து க்ரோஷே பண்ணிவிடுங்க. ஸோ அவ்வளோதான். இப்போது இது லாக் ஆகிடுச்சு. இது செகண்ட் ரோவோட ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ செகண்ட் ரோ என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 சிங்கிள் க்ரோஷே இன் ஈச், அதாவது இந்த ரோவை அப்படியே டபுள் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் 6 போட்டிங்க இல்லையா, இப்போ ஒரு ஸ்டிச்சுக்குள்ளேயும் நீங்கள் 2 டைம்ஸ் பண்ணும்போது இந்த ரோவில் 12 ஸ்டிச்சஸ் ஆகிடும். இப்போ ஃபைனல், அதாவது ப்ரீவியஸ் ரோவோட 6th ஸ்டிச்சில் 2 டைம்ஸ் போட்டுட்ருக்கேன். ஸோ 11 and 12 இது முடிஞ்சிடுச்சு. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட் ரோ போடும்போது என்ன ஆகும்னா உங்களோட ப்ரீவியஸ் ரோவில் இருக்க இந்த ஹோல் வந்து உங்களுக்கு கொஞ்சம் பெருசாகும். அது டியூ டு இந்த டென்ஷன் நீங்கள் கொடுக்குறதுனால. இதை திரும்ப வந்து இந்த டெய்ல் எண்ட் பிடிச்சி ட்ராக் பண்ணிங்கன்னா அந்த பார்ட் வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ இப்போ ரோ 2 முடிஞ்சது. ரோ 3 1 single crochet 1 increase into 6, அதாவது 6 டைம்ஸ் இதே ப்ரொசீஜர் பண்ணிங்கன்னா இந்த ரோவில் வந்து உங்களுக்கு 18 ஸ்டிச்சஸ் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் 1 single crochet, அடுத்த ஸ்டிச்சில் இன்க்ரீஸ், அதாவது 2 டைம்ஸ் சிங்கிள் crochet. ஸோ இப்போ 12 அப்படின்றது அவங்களோட ப்ரீவியஸ் ரோ வந்து இந்த ரோவோட எண்டில் 18 ஆகிடும்.
இப்போ மறுபடியும் லாஸ்ட் ஸ்டிச் ஆஃப் ப்ரீவியஸ் ரோ 2 டைம் பண்ணியாச்சு. 18. ஸோ ரோ 3 முடிஞ்சது. இப்போ ரோ 4. ஸோ ரோ 4 பார்த்தீங்கன்னா 2 single crochet 1 increase into 6 times. ஸோ தட் இந்த ரோ வந்து 24 ஆகிடும். 1 2. ஸோ 2 single crochet பண்ணியாச்சு as mentioned in the pattern. இப்போ 1 increase போடணும். அதாவது நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 2 times 1 2. ஸோ இப்போ இதே ப்ரொசீஜரை 6 times நீங்கள் ரிப்பீட் பண்ணிங்கன்னா இந்த ரோவில் 24 ஆகிடும். ஸோ இப்போ டோட்டலாக 24 வந்துருச்சு ரோ 4ஓட எண்டில். இப்போ அடுத்து ரோ 5 to 7 வந்து ரிப்பீட் ரோஸ். அதாவது நீங்கள் இந்த 24 போட்டிருக்கீங்க இல்லையா, இது அப்படியே எல்லாத்து மேலேயும் நீங்கள் ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுட்டு வந்தால் போதும். ஸோ இந்த 5th ரோ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ரோ 5 முடிஞ்சிடுச்சு. இப்போ அடுத்து ரோ 6 and 7 இதே மாதிரி ரிப்பீட் தான். ஸோ இப்போ ரோ 6 and 7 போட்டாச்சு. இது ரிப்பீட் ரோன்றதுனால இப்போ உங்களுக்கு இந்த கப் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும், தெரியுதா? ஸோ இவ்வளோ நேரம் ஃப்ளாட்டாக வந்துட்டு இருந்த ஒரு சர்க்கிள் கப் மாதிரி ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போ ரோ 8. So row 8, 2 single crochet, then decrease
இன்டூ 6 டைம்ஸ். இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 24ஆக இருக்க கரண்ட் ரோ வந்து 18ஆக மாறிடும். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட்டு 2 சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கிறேன். 1 2. ஸோ இப்போ 2 சிங்கிள் க்ரோஷே போட்டாச்சு. அடுத்து டிக்ரீஸ் ஸ்டிச். ஸோ டிக்ரீஸ் ஸ்டிச்ன்றது ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களோட ஒரு லூப்பில் இன்சர்ட் பண்ணிவிட்டு யானை புல் அவுட் பண்ணிவிட்டு திரும்ப அடுத்த லூப்புக்குள்ளே இன்சர்ட் பண்ணி யானை புல் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ உங்களுக்கு மொத்தமாக 3 லூப்ஸ் இருக்கும். தெரியுதா? இப்போது இந்த 3 லூப்ஸ்குள்ளேயும் யான் ஓவர் பண்ணி வெளியே எடுத்துடணும். ஸோ இதுதான் உங்களோட டிக்ரீஸ் ஸ்டிச். ஸோ இப்போ சேம் ப்ரொசீஜர் வந்து நீங்கள் 6 டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும். அது 6th டைம் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ஒரு ரோக்கான டிக்ரீஸ் முடிஞ்சிருச்சு. இந்த டெய்ல் எண்டை வந்து இந்த பவுல் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கிறதுக்குள்ளே வச்சிங்கன்னா ஹைட் ஆகிடும். இப்போ ரோ 9 வந்து 1 சிங்கிள் க்ரோஷே அண்ட் டிக்ரீஸ். ஸோ ஒரு சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கணும். அடுத்த ஸ்டிச்சே வந்து நீங்கள் டிக்ரீஸ் ஸ்டிச் போட்டுடலாம். ஸோ இதுவும் வந்து 6 டைம்ஸ். ஸோ தட் உங்கள் ரோ வந்து இப்போ 12ஆக இருக்கும். ஸோ இப்போ ரோ 9 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ரோ 10. ஸோ ரோ 10 சிங்கிள் க்ரோஷே அண்ட் இன்க்ரீஸ். ஸோ இதையும் 6 டைம்ஸ் பண்ணோன்னா உங்களோட ஸ்டிச்சஸ் வந்து இப்போ 18ஆக சேஞ்ச் ஆகணும். இப்போ இன்க்ரீஸ் ஸ்டிச்சஸ் போட போகிறோம் நம்ம. ஸோ ஃபஸ்ட்டு இதில் மென்ஷன் பண்ணியிருக்க மாதிரி ஸோ 1 சிங்கிள் க்ரோஷே தென் இன்க்ரீஸ்.
ஸோ இப்போ 18 ஸ்டிச்சஸ் வந்தாச்சு. இப்போ அடுத்து ரோ 11. ஸோ ரோ 11 மறுபடியும் சிங்கிள் crochet அண்ட் இன்க்ரீஸ். இது வந்து 9 டைம்ஸ் பண்ணணும். ஸோ தட் உங்களோட ரோ வந்து 27ஆக மாறும். ஸோ பை எண்ட் ஆஃப் 11th ரோ நமக்கு 27 ஸ்டிச்சஸ் இருக்குது. இப்போ வந்து மறுபடியும் நமக்கு இந்த ஒரு பாட் ஷேப் மாதிரி ஃபார்ம் ஆகணும். ஸோ அதுக்காக ரிப்பீட் ரோஸ் போட போகிறோம். ஸோ ரோ 12 to 16 வந்து ரிப்பீட். ஸோ ரிப்பீட் ரோஸ் வந்து ஒன்றும் இல்லை, அதே கவுண்டில் நம்ம வந்து போட்டுட்டு வரணும். ஸோ இப்போ 27 இருக்குன்னா 27 ஸ்டிச்சஸ்குள்ளேயும் நீங்கள் ரிப்பீட் பண்ணணும். ஸோ இதை வந்து 12 to 16 அப்படின்றதுனால 5 ரோஸ்க்கு ரிப்பீட் பண்ணணும். இப்போ நான் ரிப்பீட் ரோஸில் ஃபர்ஸ்ட் ரோ போட்டுட்ருக்கேன்.
இப்போ 27 ஸ்டிச்சஸ் முடிஞ்சிடுச்சு. இப்போது உங்களுக்கு வந்து லோவர் பார்ட் ஆஃப் த பாடி ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த ஹெட் பார்ட்டில் நம்ம ஸ்டஃபிங் பண்ணிவிடுவோம். ஸோ ஸ்டஃபிங்க்கு நான் வந்து காட்டன் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ஜஸ்ட்டு தேவையான அளவு காட்டனை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிவிடுங்க. எப்பயுமே ஒரு பார்ட் வந்து க்ளோஸ் ஆகும்போதே நீங்கள் அதோட ஸ்டஃபிங் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சஃபிஷியண்ட்டான ஸ்டஃபிங் வந்து உள்ளே இருக்கும். நீங்கள் ஃபைனலாக பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களால் ஈவனாக ஸ்டஃபிங் வந்து ஸ்ப்ரெட் பண்ண முடியாது. ஸோ அந்த டைமில் வந்து உங்களுக்கு ஃபினிஷிங்கில் காமிச்சு கொடுக்கும் அது. ஸோ மோஸ்ட்லி ஒரு பார்ட் முடியும் போதே நீங்கள் வந்து ஸ்டஃப் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போதைக்கு நான் ஹெட்டில் ஒரு 75% ஸ்டஃப் பண்ணிவிட்டேன். மீதியை வந்து நம்ம அடுத்து ஸ்டஃப் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதே மாதிரி இன்னும் 4 rows ரிப்பீட் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம இந்த 12 to 16க்கான ரிப்பீட் ரோஸ் போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா இந்த கப் மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கும். இதை முடிச்சுட்டு திரும்ப இப்போ டிக்ரீஸ் ரோஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ரோ 17 வந்து சிங்கிள் க்ரோஷே டிக்ரீஸ் இன்ட்டு 9 டைம்ஸ். ஸோ இது பண்ணும்போது இந்த ரோ வந்து அப்படியே 18ஆக சேஞ்ச் ஆகிடும். ஸோ இப்போ 1 சிங்கிள் க்ரோஷே, தென் அடுத்த ஸ்டிச் வந்து டிக்ரீஸ் ஸ்டிச். ஸோ இதை தான் இப்போ 9 டைம்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ரோ 17 முடிச்சாச்சு. இப்போ அடுத்து ரோ 18 அதே மாதிரி சிங்கிள் க்ரோஷே டிக்ரீஸ். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த ஸ்டிச் முடிக்கும் போது உங்களுக்கு 12 ஸ்டிச்சஸ் இருக்கணும். ஸோ இதுக்கு மேலே நீங்கள் வந்து இதே மாதிரி கான்சென்ட்ரிக்காக நீங்கள் டிக்ரீஸ் பண்ணிட்டு வந்தாலே போதும். ஸோ இப்போ 12ன்றது அடுத்து அதே மாதிரி டிக்ரீஸ் ஸ்டிச்சஸாக போட்டு 6க்கு கொண்டு வந்துடுங்க. ஸோ இப்போ அடுத்த ரோ வந்து நீங்கள் டைரெக்டாக எல்லாமே டிக்ரீஸ் ஸ்டிச்சஸாக போட்டு வந்துடுங்க until you get 6 loops.
ஸோ இப்போ நான் வந்து இன்னும் 6 ஸ்டிச்சஸ் முடிக்கல. என்னோட ஹோல் வந்து க்ளோஸ் ஆயிட்டே வர்றதுனால நான் கொஞ்சம் ஸ்டஃபிங் பண்ணிடுறேன். ஸோ ஏன்னா இதுக்கும் கீழ கம்மியாச்சுன்னா, உங்களுக்கு ஸ்டஃப் பண்ண கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஸோ ஸ்டஃபிங் வந்து நல்லா டைட்டா இருக்க மாரி பார்த்துக்கோங்க. ஸ்டஃபிங் டைட்டா இருந்தா தான் நீங்க இதுக்கு மேல ஏதாவது டெக்கரேட்டிவா லைக் ஐஸ் ஆர் நோஸ் இல்ல வேற எதுவும் நீங்க ஸ்டிச் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, அந்த ஸ்டிச்சஸ் வந்து டைட்டா வரும். ஸோ ஸ்டஃபிங் கொஞ்சம் லூஸா இருந்ததுன்னா, உங்களுக்கு அந்த மாரி ஸ்டிச்சஸ் பண்ணும்போது, உங்களோட ப்ராடக்ட் வந்து கொஞ்சம் டீஃபார்ம் ஆகும். நீங்க அத டைட் பண்றப்ப. ஸோ இப்போ வந்து எனக்கு 6 லூப்ஸ் இருக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி இங்க நீடில கொஞ்சம் இழுத்து விட்டுட்டு, உங்களோட எக்ஸஸ் யானை வந்து இப்போ கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கம்மியாவே யான் போதும் இதுக்கு. ஏன்னா நம்ம இங்க வந்து சீல் தான் பண்ண போறோம். ஸோ இப்போ உங்களுக்கு இந்த மாரி ஒரு லூப் இருக்கும். இந்த லூப்குள்ள உங்களோட டெயில் எண்ட போட்டு எடுத்துருங்க. இது வந்து இங்க கொஞ்சம் லாக் ஆயிடும். இதுக்கப்புறமா உங்களோட ஒரு நீடில் எடுத்து இந்த மாதிரி யான் வந்து இதுக்குள்ள விட்டு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ உங்களோட லூப்ஸ் இருக்கும் இல்லையா? இந்த லூப்ல இந்த லூப்போட இப்போ உங்க பக்கமா இருக்கிறது வந்து ஃப்ரண்ட் லூப்ஸ். ஸோ இந்த லூப்ல மட்டும் நீங்க வந்து விட்டு விட்டு எடுங்க. உங்களோட நீடில. ஸோ இந்த மாதிரி உங்களோட 6 லூப்ஸ் இருக்குன்னா 6 லூப்லயும் விடுங்க. ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி விட்டு எடுத்ததுக்கப்புறமா இந்த சென்டர் இப்படி ஹோல்ட் பண்ணிட்டு, இந்த டெயில் எண்ட பிடிச்சி இழுத்தீங்கன்னா இது வந்து லாக் ஆயிடும். ஸோ இத இழுத்ததும் இந்த க்ளோஸ் ஆனதுக்கப்புறமா நீங்க என்ன பண்ணணும்னா, ஒரு நியர்பை லூப்லயே நீங்க வந்து இத இன்சர்ட் பண்ணுங்க. ஸோ நியர்பை லூப்ல உங்க நீடில இன்சர்ட் பண்ணி, வாட்டெவர் ஸ்டிச்ல அது கம்ஃபர்டபுளா வெளிய வருதோ எடுத்துட்டு, அதில வந்து இப்போ ஒரு நாட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எடுத்துட்டு இதுலயுமே வந்து நியரஸ்ட் ஸ்டிச்ல விட்டு நாட் போடுங்க. ஸோ தட் உங்களுக்கு இந்த நீங்க ஹைட் பண்ணிட்டுருக்கிறது வெளிய தெரியாது. இது நீங்க இங்க எடுத்துட்டு வேற ஏதோ ஒரு டிஸ்டன்ட் லூப்ல எடுத்தீங்கன்னா, அது வந்து உங்களுக்கு காமிக்கும். ஸோ இது வந்து நான் ஒரு அட்லீஸ்ட் 2 டைம்ஸ் இத வந்து நீங்க பண்ணீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காவே கனெக்ட் ஆயிடும். ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் நீங்க இப்போ எந்த லூப்ல இருந்து எடுத்தீங்களோ, அதே லூப்க்குள்ள மறுபடியும் இந்த எக்ஸஸ் யானை வந்து உங்க நீடில் யூஸ் பண்ணி புஷ் பண்ணிடுங்க. ஸோ இப்போ உங்களுக்கு ஸ்னோமேனோட ஹெட் அண்ட் பாடி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்து வந்து நம்ம இதுக்கு ஹேட் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஹேட் பண்ண ஸ்டார்ட் பண்ண போறோம். ஸோ ஹேட்க்கு பார்த்தீங்கன்னா, நான் ரெட் கலர் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ரோ 1 வந்து 4 சிங்கிள் க்ரோஷே இன் மேஜிக் ரிங். ஸோ ஒரு மேஜிக் ரிங் போட்டுட்டு 4 சிங்கிள் க்ரோஷேஸ் இதுக்குள்ள போட்டுக்கலாம்.
ஸோ 4 ஸ்டிச்சஸ் போட்டுட்டு இந்த டெயில் எண்டை பிடிச்சி இழுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த சர்க்கிள் ஃபார்ம் ஆகிடும். ஸோ இந்த சர்க்கிள் இப்போதைக்கு பார்க்க கொஞ்சம் ஹாஃப் சர்க்கிளாக தான் இருக்கும். இது நீங்கள் நெக்ஸ்ட் ரோவை ஸ்டார்ட் பண்ணி இதை க்ளோஸ் பண்ணும்போது இது வந்து கரெக்டாகிடும். ஸோ ரோ 2 பார்த்தீங்கன்னா 4 ஹாஃப் டபுள் க்ரோஷேஸ். அதாவது நமக்கு ஆல்ரெடி 4 ஸ்டிச்சஸ் இருக்குது. இப்போ இந்த 4குள்ளேயும் ஹாஃப் டபுள் போடணும். ஹாஃப் டபுளுக்கு வந்து யான் ஓவர் பண்ணிவிட்டு லூப்குள்ளே இன்சர்ட் பண்ணணும். ஸோ எப்போவுமே இந்த ப்ரீவியஸ் ரோவோட ஃபர்ஸ்ட் ஸ்டிச்சுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி கஷ்டமாக இருக்கும்போது இதை விட ஒரு சைஸ் நீடில் வந்து டவுன் பண்ணி அந்த ஹோல்குள்ளே விட்டு நீங்கள் ஹோலை வந்து கொஞ்சம் பெருசு பண்ணிக்கோங்க. அந்த ஹோலை கொஞ்சம் பெருசு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட நீடில் கரெக்டாக போக ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ வந்து நான் செகண்ட் ஸ்டிச்சுக்குள்ளே பண்ணுறேன். அண்ட் இந்த மேஜிக் சர்க்கிளில் நீங்கள் எந்த ஸ்டிச்சஸ் போடும்போதுமே நீங்கள் இன்னொன்று கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஸோ மேஜிக் சர்க்கிள் வந்து எப்பயுமே நீங்கள் போட்டுகிட்டே இருக்கும்போது உல்ட்டா சைடில் தான் அது வந்து என்லார்ஜ் ஆகிட்டே வரும். ஸோ நீங்கள் தான் வந்து அதை ரைட் சைடுக்கு திருப்பி விட்டுகிட்டே இருக்கணும். ஸோ யூஸ்வலி நம்ம வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ்க்கு பார்த்திங்கன்னா 6 சிங்கிள் க்ரோஷே போட்டு தான் ஆரம்பிப்போம். அந்த சர்க்கிள் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ நீங்கள் இன்னும் கொஞ்சம் பண்ணிவிட்டு கூட நீங்கள் வந்து ரிவர்ஸ் பண்ணிக்க முடியும். பட் இது இந்த பர்டிகுலர் ஸ்டிச் பார்த்திங்கன்னா 4 போட்டு ஆரம்பிச்சிருக்கீங்க. ஸோ 4 போட்டு பண்ணுறப்ப இது இன்னும் ரொம்ப சின்னதாக இருக்கும். ஸோ நீங்கள் பண்ணும்போதே நீங்கள் ரைட் சைடை வந்து வெளியே வச்சுட்டே வந்தால் தான் உங்களுக்கு வந்து பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ 4 டைம்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் டபுள் க்ரோஷே அண்ட் இன்க்ரீஸ் இன்டூ 2 டைம்ஸ் ஸோ தட் இந்த ரோ வந்து உங்களுக்கு 6ஆக கன்வெர்ட் ஆகணும். ஸோ நம்ம ரோ 3 இப்போ பண்ணியாச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா 6 ஹாஃப் டபுள் க்ரோஷேஸ் இருக்குது. பட் இது வந்து உங்களுக்கு ரொம்ப சின்ன சர்க்கிள் அப்படின்றதுனால, மேஜிக் சர்க்கிள் அப்படின்றதுனால உங்களுக்கு ஸ்டிச்சஸ் வந்து கொஞ்சம் டைட்டாக தான் வரும். இது நீங்கள் பண்ணும்போது உங்களோட நீடில் பேக் சைடு யூஸ் பண்ணி இப்படி கொஞ்சம் இன்சர்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் எவிடெண்ட்டாக உங்களுக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும். உங்களுக்கு ஒர்க் பண்ணவும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் லூஸ் பண்ணிக்கோங்க. தென் அடுத்த ஸ்டிச் பார்த்தீங்கன்னா ரோ 4. ஸோ ரோ 4 6 ஹாஃப் டபுள் க்ரோஷேஸ். ஸோ இப்போ உங்கள்கிட்ட 6 லூப்ஸ் இருக்குது இல்லையா, இந்த 6 லூப்ஸ்லையும் ஈச் டைம் ஹாஃப் டபுள் பண்ணணும்.
ஸோ இப்போ 6 ஹாஃப் டபுள் க்ரோஷேஸ் போட்டுட்டோம். மறுபடியும் உங்கள் நீடில் யூஸ் பண்ணி இந்த இடத்த வந்து கொஞ்சம் என்லார்ஜ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த டெய்ல் எண்ட் இருக்குல்ல, இதையுமே வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணி விட்டுருங்க. இல்லைனா அதுவும் ஒர்க்கிங் யானோட சேர்ந்து உங்களுக்கு வந்து கிளட்டர் ஆகிட்டே இருக்கும். ஸோ இப்போ வந்து அடுத்த ரோ போட போகிறோம். அடுத்த ரோ வந்து ஹாஃப் டபுள் க்ரோஷே அண்ட் இன்க்ரீஸ். இது வந்து 3 டைம்ஸ் பண்ணணும். ஸோ தட் இந்த ரோ வந்து உங்களுக்கு 9 ஆகிடும் உங்களோட என்டையர் ரோஸ். இப்போ ரோ 5 முடிஞ்சிடுச்சு. ரோ 6 மறுபடியும் ஹாஃப் டபுள் க்ரோஷே, ரிப்பீட் ரோ. ஸோ 9 டைம்ஸ் ஹாஃப் டபுள் க்ரோஷே போடணும். ஸோ 9 ரிப்பீட் ரோ முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ அடுத்து ரோ 7. ஸோ ரோ 7 பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு இன்க்ரீஸ் ரோ. இதை போடுறதுக்கு முன்னாடி மறுபடியும் உங்கள் நீடில் யூஸ் பண்ணி இந்த இடத்த கொஞ்சம் லூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தட் அந்த ஷேப்பும் ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ இந்த ரோ பார்த்தீங்கன்னா 2 ஹாஃப் டபுள் க்ரோஷேஸ் அண்ட் தென் இன்க்ரீஸ். ஸோ டோட்டலாக இந்த ரோ எண்டில் வந்து உங்களுக்கு 12 ஸ்டிச்சஸ் இருக்கணும்.
ஸோ ரோ 7 முடிஞ்சிடுச்சு அண்ட் இப்போ 12 ஸ்டிச்சஸ் நமக்கு இருக்குது. ஸோ இப்போ அடுத்த ரோ பார்த்தீங்கன்னா ஹாஃப் டபுள் க்ரோஷே, ரோ 8. ஸோ ஹாஃப் டபுள் க்ரோஷே தென் இன்க்ரீஸ். ஸோ இது வந்து ஆல்டர்னேட் ஸ்டிச்சஸில் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு ஹாஃப் டபுள் க்ரோஷே தென் அடுத்த ஸ்டிச்சு இன்க்ரீஸ் ஸ்டிச். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது ரோ 8ஓட எண்டில் உங்களுக்கு மொத்தமாக 18 ஸ்டிச்சஸ் இருக்கும். ஸோ பை எண்ட் ஆஃப் 8th ரோ நமக்கு 18 ஸ்டிச்சஸ் வந்துடுச்சு. இப்போ அடுத்து ரோ 9. ஸோ ரோ 9 வந்து டூ ஹாஃப் டபுள் க்ரோஷே தென் இன்க்ரீஸ். ஸோ இப்போ அடுத்து 2 ஹாஃப் டபுள் க்ரோஷேஸ் போடணும். 1 and 2. ஸோ இப்போ இது வந்து இன்க்ரீஸ் ஸ்டிச். ஸோ அதனால் ரெண்டு ஹாஃப் டபுள் க்ரோஷே ஒரே ஸ்டிச்சுக்குள்ளே போட்டுக்கோங்க. பை எண்ட் ஆஃப் ரோ 9 உங்களுக்கு 24 ஸ்டிச்சஸ் இருக்கணும். ஸோ ரோ 9 கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ ரோ 10. ஸோ ரோ 10 3 ஹாஃப் டபுள் க்ரோஷே தென் ஒரு இன்க்ரீஸ் இன்டூ 6 டைம்ஸ். ஸோ இது பண்ணும்போது உங்களுக்கு பை எண்ட் ஆஃப் திஸ் ரோ யூ வில் கெட் 30 ஸ்டிச்சஸ்.
இப்போ இந்த ரோ கம்ப்ளீட் ஆகிடுச்சு. 30 ஸ்டிச்சஸ் வந்துச்சு. இப்போது இது நீங்கள் உங்கள் ஸ்னோமேன் அந்த பாடியோடு சேர்த்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ கன்வீனியண்ட்டாக விட்டு நீங்கள் மீதியை வந்து கட் பண்ணிடலாம். ஸோ நான் ஸ்டிச்சிங்க்கு கொஞ்சம் எக்ஸஸாகவே yarn விட்டுக்கிறேன். ஸோ தட் ஸ்டிச் பண்ண கம்ஃபர்டபுளாக இருக்கும். தென் ஆஸ் யூஷுவல் நீங்கள் இந்த லூப்புக்குள்ளே உங்களோட டெய்ல் எண்ட் விட்டு எடுத்திங்கன்னா க்ளோஸ் ஆகிடும். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம கொஞ்சம் காட்டன் ஸ்டஃப் பண்ணிக்கலாம். ஸோ தட் இது கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும். ஹேட்டுக்கு வந்து ரொம்ப பண்ணணும்னு இல்லை, அதுவும் இந்த டிப் பாயிண்டில் வந்து ரொம்ப பண்ணாதீங்க. ஸோ தட் உங்களோட ஹேட் கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். இந்த பார்ட்டில் மட்டும் பண்ணிக்கலாம். நான் இப்போதைக்கு ரொம்ப கம்மியாக தான் வச்சுருக்கேன். இது வந்து நீங்கள் அந்த பாடியோடு சேர்த்து ஸ்டிச் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் நீடிலில் வந்து இந்த டெய்ல் எண்ட் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. எடுத்துட்டு இப்போ வந்து நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸ்னோமேனோட ஹெட் சைட் சின்னதாகவும் கீழே சைடு கொஞ்சம் பெருசாகவும் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் உங்களுக்கு பொசிஷன் எங்கே வேணுமோ அங்கே பண்ணிக்கோங்க. நான் ரேண்டமாக தான் என்னோடய ரோ சூஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்து ரோ 4 வச்சு அட்டாச் பண்ணுறேன். நீங்கள் ரோ 3 கூட வைக்கலாம். ஸோ நான் இந்த ரோ 3க்கு நான் போய்ட்றேன். ஸோ இது வந்து நீங்கள் எய்தர் ஃபுல் லூப்ஸ்லேயும் நீங்கள் விட்டு விட்டு எடுத்து ஸ்டிச் பண்ணலாம். ஆரல்ஸ் ஜஸ்ட் இந்த மாதிரி இப்போ நான் ஒரு லூப்பில் எடுத்துட்டேன் இல்லையா, நீங்கள் இதை வெறும் சீல் மட்டும் எனக்கு பண்ணால் போதும். அப்படின்னா எந்த லூப்லேருந்து வெளியே எடுத்தீங்களோ மறுபடியும் அதே லூப்பில் இன்சர்ட் பண்ணுங்கள். பண்ணி இந்த ரோ மட்டும் சேஞ்ச் ஆகாமல் பார்த்துக்கோங்க. ஸோ ரோ சேஞ்ச் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து எவிடெண்ட்டாக தெரிஞ்சிடும். ஸோ இப்போ அடுத்து எந்த லூப்பில் வேணாலும் நீங்கள் வெளியே எடுங்க, பட் அந்த ரோவோடு அட்டாச் பண்ணி எடுங்க. இப்போ வந்து இங்கே எடுத்தாச்சு. நான் மறுபடியும் இதோட நெக்ஸ்ட்டு பக்கத்து ஸ்டிச்லேயே விட்டு திரும்ப ஒரு இடத்துல வெளியே எடுத்துக்கிறேன். தென் அகைன் அதே ரோவை அட்டாச் பண்ணி திரும்ப இன்னொரு ஸ்டிச்சில் வெளியே எடுத்துக்கோங்க. இதில் உங்களுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ரோவில் வந்து உங்களுக்கு ஹேட்டோட சைஸ் வந்து 30 ஸ்டிச்சஸ் இருக்குது. பட் நீங்கள் அட்டாச் பண்ணுற 3rd ரோ ஆஃப் அந்த ஹெட்டில் பார்த்தீங்கன்னா 18 தான் இருக்கும். விச் இஸ் ஆல்மோஸ்ட் ஹாஃப் த சைஸ்க்கு இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து ரொம்ப டைட்டாக ஸ்டிச் பண்ணணும்னு அவசியம் இல்லை. கொஞ்சம் லூஸ் கொடுத்து வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த ப்ளேஸிங் வந்து கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லை எனக்கு அந்த மாதிரி வேண்டாம் அப்படின்னா நீங்கள் உங்கள் ஹேட் சைஸே வந்து 18ஓட ஸ்டாப் பண்ணிடலாம். 18ஓட ஸ்டாப் பண்ணும்போது என்னென்னா உங்களோட ஹேட் ரொம்ப சின்னதாக தெரியும். அதனால தான் நான் இன்னும் கொஞ்சம் 2 ரோஸ் வந்து எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கேன். இப்படி இல்லைன்னா நீங்கள் இன்னொன்று இந்த இதை வந்து 30 இருக்கு இல்லையா, ஸோ இன்னும் ஒரு 2 ரோ இறக்கி வச்சிங்கனாலுமே இதோட ஃபிட்டிங் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக வரும். பட் உங்களுக்கு ஹெட் ரொம்ப சின்னதான ஃபீல் இருக்கும். நான் இப்போது இந்த எக்ஸஸாக இருக்க கேப்பில் இப்போவே கொஞ்சம் காட்டன் வச்சுக்கிறேன். ஸோ தட் நீங்கள் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டா வைக்க முடியாது.
ஸோ திரும்ப இதே இதில் விட்டு அடுத்து எந்த லூப்பில் வேணுமோ அந்த லூப்பில் எடுத்துக்கோங்க. ஸோ இதுலேயும் வந்ததுக்கப்புறமா இதோட நெக்ஸ்ட்டு நியரஸ்ட்டு ஸ்டிச்சில் விட்டு பேக் சைடில் வந்து ஒரு ரோ பின்னாடி பண்ணிட்டு வரேன். ஸோ தட் உங்களோட ஹேட் வந்து கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக தெரியும். இப்போ நான் ஃப்ரண்ட் பண்ணும்போது 3rd ரோவில் இன்சர்ட் பண்ணேன் அப்படின்னா பேக் ரோவில் ஒரு 4th ரோ 5th ரோ வரைக்கும் நீங்கள் வந்து இந்த ஸ்டிச்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு அந்த ஹேட் வந்து ரொம்ப ஸ்ட்ரைட்டாக நிற்காமல் கொஞ்சம் ஸ்லாண்டிங்காக இருக்கும். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் தேவையான எல்லா இடத்துலையும் விட்டு எடுத்தாச்சு. இன்னும் இப்போ வந்து நீங்கள் இனிஷியேட் பண்ண பாயிண்ட்டோடு வச்சு க்ளோஸ் பண்ணால் இது முடிஞ்சிடும். இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உங்களுக்கு காட்டன் ஸ்டஃபிங் போதுமா அப்படின்னு என்ஷூர் பண்ணிக்கோங்க. போதும் அப்படின்னா ஓகே, இல்லை இன்னும் வேணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து இந்த ஸ்டஃபிங் போதும், அதனால நான் இதோட அடுத்து சீல் பண்ணுறதுக்கு வந்துடுறேன். ஸோ இப்போ இது வரை வந்தாச்சு. இப்போ மறுபடியும் எதில் இன்சர்ட் பண்ணுமோ அதுலேயே வெளியே எடுத்துகிட்டு இப்போ நீங்கள் ஃபர்ஸ்ட் இங்கே தானே இன்சர்ட் பண்ணியிருக்கீங்க, இதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க உங்களோட நீடில். ஆர் ஒன்று விட்டு பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு க்ளோஷர் பெட்டராக கிடைக்கும். அப்போ எடுத்துட்டு இப்போ எதில் இனிஷியேட் பண்ணிங்களோ அந்த லூப்போட ஃபைனல் ஸ்டிச்சை வந்து கனெக்ட் பண்ணி விட்டுருங்க. ஸோ இப்போ இங்கே தெரியுதா, நான் இது வந்து லாஸ்ட் 30th ஸ்டிச். இதை வந்து நான் ஃபர்ஸ்ட் இன்சர்ட் பண்ண லூப்போடு இன்சர்ட் பண்ணி ஏதாவது ஒரு ரேண்டம் ரெட் கலர் லூப் இருக்க சைடில் வெளியே எடுங்க. ஓகே, ஸோ அப்போ உங்களோட ஹேட்டை வந்து இதில் ப்ளேஸ் பண்ணியாச்சு. இப்போது இந்த இடத்த வந்து யூஸ்வலாக நம்ம எல்லா அமிக்ரூமியும் சீல் பண்ணுற மாதிரி தான் இந்த நீடில் வந்து நியரஸ்ட்டு ரெட் கலர் ஸ்டிச்லேயே வந்து ஒரு நோட் பண்ணிக்கோங்க. இது ஏன் ரெட்டில் எடுத்தோம் அப்படின்னா இங்கே ரெட்டில் நோட் பண்ணும்போது உங்களுக்கு விசிபிளாக தெரியாது. பண்ணிவிட்டு இந்த எக்ஸஸ் யானை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணி விட்டுருங்க. ஸோ உங்களுக்கு இப்போ ஒரு ஸ்னோமேன் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ இதுக்கு கண் வாயெல்லாம் வந்து நம்மளோட இஷ்டப்படி நம்ம ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு கண் வைக்க வந்து நான் பிளாக் கலர் யான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஐஸ் வந்து நான் ஃப்ரெஞ்ச் நாட் இதுலேயே பண்ணிக்கிறேன். நீங்கள் உங்கள்கிட்ட பிளாஸ்டிக் ஐஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் பிளாஸ்டிக் ஐஸ் யூஸ் பண்ணியும் பண்ணலாம். ஸோ 2 சைடும் கண் ஒரே சைஸ்க்கு வரணும் அப்படின்றதுனால சேம் லென்த்க்கே யான் கட் பண்ணிக்கிறேன்.
அண்ட் ஸ்னோமேனுக்கு வந்து கண் ரொம்ப குட்டியாக இருந்தால் போதும். ஸோ ஒரு நாட் போட்டுட்டு 2 சைடும் 2 டைம்ஸ் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த 2 எண்டையும் இப்படி சேர்த்து எடுத்துகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நோட் ஃபார்ம் ஆகிடும். ஸோ இதே மாதிரி இன்னொரு கண்ணும் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஐஸ் வந்து உங்களுக்கு எந்த பிளேஸில் வேணுமோ அங்கே ஃபர்ஸ்ட் ஒரு இன்சர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃப்ரெஞ்ச் நாட்டோட ஒரு எண்டை பிடிச்சி ஒரு எடுத்துகிட்டு இன்னொரு எண்டு வந்து இங்கே இருக்கும். ஸோ இதையும் வந்து அடுத்து ஸோ திரும்ப அந்த ஐஸ் வச்சு அதே இதுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ உங்களுக்கு ஐஸ் வந்து ஒரு ஐஸ் வந்து ப்ளேஸ் ஆகிடுச்சு. அடுத்த ஐவோட பொசிஷன் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் எவ்வளோ ஸ்பேஸ் வேணும்னு. நான் வந்து ஒரு 4 லூப்ஸ் தள்ளி வச்சுக்கிறேன். ஸோ அந்த 4 லூப்ஸ் கழிச்சு இங்கே இன்சர்ட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ நான் இன்னொரு ஐஸையும் வந்து சேம் பொசிஷன்லேயே வெளியே எடுத்திருக்கேன். ஸோ தட் நீங்கள் இப்போ இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா நாட் பண்ணிடலாம். ஒரு 2 நாட் போட்டுட்டு இந்த எக்ஸஸ் யானையும் நீங்கள் வந்து பின்னாடி வந்து உள்ளே தள்ளி விட்டுடலாம். ஸோ தட் இந்த பார்ட் வந்து ஹைட் ஆகிடும். ஸோ இப்போ 2 ஐஸும் ப்ளேஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன இஷ்டமாக ஒரு வாய் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அது நான் ரஃபாக ஒரு மவுத் பிளாக் கலர்லேயே பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் வேணும்னா வேறு கலர்ஸ் கூட சூஸ் பண்ணி பண்ணலாம். ஸோ திஸ் இஸ் ஹவ் யுவர் ஃபைனல் அவுட்புட் இஸ். Thank you for watching.